ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பருப்பு வடை பார்த்துக்கலாம். நான் பருப்பு கம்மியாக இருக்கிறதால 2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பும் 2 ஸ்பூன் துவரம் பருப்பும் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 2, பெருங்காயம் கொஞ்சம் போல். இவ்வளோதான். நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் அது ஒரு 3 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு. இன்றைக்கி அமாவாசை சாப்பாடு. வாழைக்காய் நான் இப்படி தான் வறுத்துருக்கேன். நம்ம இப்போ 2 காஞ்ச மிளகாய், இது வந்து மிளகாய் பழுத்துருச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். பெருஞ்சீரகம் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை போட்டுக்கலாம். நம்மளுடைய வடை எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. உளுந்து போடுறதால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் தட்டிக்கலாம். நம்ம வடையை பெரட்டி விட்டுக்கலாம். திருப்பி இது மாதிரி போட்டுக்கலாம். மெதுவாக போட்டுக்கோங்க, ஏன்னா இது 3 பருப்பு இதில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ வடை வெந்துருச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு உளுந்து வடை மாதிரியே இருக்குது. 2 ஸ்பூன் உளுந்து தான் போட்டேன். நம்ம 3 பருப்பு போட்டு கலந்து செஞ்சுருக்கோம். வடை நல்லா வந்திருக்கு, கிறிஸ்பியாக இருக்குது. மேலே முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாங்க. நீங்களும் எல்லோரும் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி.